அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம இன்னைக்கு பீன்ஸை வந்து எப்படி சீக்கிரமாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸோடைய தலையும் வாலையும் ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு அழகாக மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடுக்கி கையில் வந்து அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அப்படியே கத்தியை வச்சு அப்படியே ஒரு கட் பண்ணணும். அப்படியே டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக டக் டக் டக்குன்னு கட் ஆகிடும். மொத்தமாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரே கட்டிங்லேயே டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்படியே ஒரு 100 கிராம் 150 கிராம் பீன்ஸையே அப்படியே ஒரே கட்டில் கட் பண்ணி கையோடு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். நான் இந்த மாதிரி தான் எல்லா காய்கறியுமே கட் பண்ணுவேன். வெண்டைக்காயெல்லாம் இதே மாதிரி தான் கட் பண்ணுவேன். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். டக்கு டக்குன்னு அப்படியே மொத்தமாக வச்சு அப்படியே ஒரு கட் பண்ணி அப்படியே எடுத்து நாம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த காயெல்லாம் எடுத்து நம்ம திரும்பவும் கழுவிட்டு தான் சமைப்போம். அதுக்கு வந்து நம்ம ஒரு குண்டானில் போட்டு தண்ணிலாம் ஊற்றி கழுவிட்டு இருந்தோம்னா லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பைப்பில் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா எல்லாமே கழுவி க்ளீனாக சுத்தமாயிடும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள், வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.